ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எல்லாரும் வரப்போகிற குழந்தைக்காக ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம பேபிக்கு என்ன சோப்பு பெஸ்ட்டாக இருக்கும், என்ன ஷாம்பு பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து வாங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நானும் நியூ மாம் தான். டெலிவரிக்கு முன்னாடி நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத முன்னாடியே கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிட்டேன். அது மாதிரி முன்னாடியே நான் பார்த்து வாங்கின திங்ஸ் என்னென்ன எனக்கு யூஸ் ஆச்சோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த ஹாட் வாட்டர் பேக் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு. பெயின் இருக்கப்ப எல்லாமே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. விட்டு வலி வர்றப்போ அந்த டைம்லலாம் எனக்கு நல்லா யூஸான ஒரு பொருள் இது பீரியட் பெயின்கே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்போ வாங்கினதில்லை, இப்போ வாங்குவோன்னு வாங்கினேன். நல்ல ரிலீஃப் கொடுத்துச்சு. அப்புறம் பிரெஸ்ட் பம்பும் நான் வாங்கிக்கிட்டேன். பேபி பிறந்தப்புறம் எக்ஸசிவ் மில்க் இருந்தாலும் ஒரு மில்க் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். மில்க் சப்ளை கம்மியாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணும்போது கிராஜுவலாகவே மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸசிவ் மில்க்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. இப்போ வரை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ஐசியூவில் பேபி இருந்தாலும் உங்களோட மில்க்கை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணுன்ற சுச்சுவேஷனில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வேணுன்றவங்க உங்கள் பட்ஜெட்குள்ளே இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லை ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் போகிறதுனாலும் ஓகே தான். அப்புறம் இந்த போர்ட்டபிள் பிட்டே நான் வாங்கியிருந்தேன். இது நான் ஹாஸ்பிட்டல்லையே யூஸ் பண்ணேன். நான் 6 days ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு இது நல்லாவே யூஸ் ஆச்சு. இதுவும் வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கோங்க, வேணான்றவங்க வாங்க வேண்டாம். எனக்கு இது ஹாஸ்பிட்டலில் யூஸ் ஆச்சு. ஸ்ட்ரிச்சஸ் இருந்து அந்த பெயினை ஹீல் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். அப்புறம் நிப்பிள் க்ரீமும் நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணையில் நிப்பிளில் சோர்னஸ் வரும். இதுலேயும் பிரெஸ்ட் ஃபீடோட ஸ்டார்டிங்கில் பயங்கர பெயின் இருக்கும், ரொம்பவே வலிக்கும். இதுக்கு இந்த நிப்பிள் க்ரீம் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஒரு தடவை ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டால் பெயின் கொஞ்சம் கம்மியாகும், அந்த சோர்னஸ் போகும், வெடிப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். எனக்கு இது நல்லா யூஸ் ஆச்சு. வேணுன்றவங்க இதையும் வாங்கிக்கோங்க. இதோட இன்னும் சில திங்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஃபீடிங் பில்லோ, ஃபீடிங் ட்ரெஸ்ஸு, பீரியட் பேண்டி, எல்லாமே எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரிக்கு யூஸ் ஆன திங்ஸ் தான். இன்னும் உங்களுக்கு ஏதாவது கிளியராக சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தனித்தனியாக டீட்டெயிலாக கூட போடணுன்னாலும் போடுறேன். மை டியர் அப்கமிங் நியூ மாம்ஸ், நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆனால் தான் உங்கள் பேபியை நீங்கள் இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும். டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகையில் உங்களுக்கும் சேர்த்து திங்ஸ் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்பாக இருக்கும்.